Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Renny collection. Mixed vegetable gravy எப்படி பண்றதுன்றது ஈஸியா பார்த்துடலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5-10 மினிட்ஸ்ல இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கும். சுவையா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹாட் ஆன பிறகு ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 2 சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் பொழுது தேவைக்கேற்ப உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி தனித்தனியாக இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒரு பேஸ்ட் மாதிரி வதங்க வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நான் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் தேவையானது சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வதங்கட்டும். காய்கறிகள் வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் மஞ்சத்தூள் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. ஸோ மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். காய்கறிகள் நல்லா வெந்த பிறகு நான் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சேர்த்து அரைக்கும் பொழுது கசகசா, கல்பாசி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த கிரேவியில் தேங்காய் பேஸ்ட்டையும் நான் ஊற்றிட்டேன். நன்கு கிளறி விட்டுக்கோங்க. த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வேணும்னா 10 கவுண்ட் புதினா இலைகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக புளிப்புக்காக 4 drops லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு என்னோட வெஜிடபிள் கிரேவி. நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன். பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கிறதால கிரேவி லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம் வெஜிடபிள் கிரேவி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுவையான வெஜிடபிள் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.